இது என்ன, இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அதாங்க குள்ள நரியும் கம்போனாங்க. ஆனால் இதோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா குழி நரி அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, மண்ணுக்குள்ளே சீச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அது பெரும்பாலும் பழைய காலத்தில் வீட்டில் எல்லாம் அந்த கூரை வீடுகள்லாம் மண் வீடுகள் இருக்குல்ல, அதில் வீட்டை சுற்றி அந்த தாவாரத்துலலாம் இருக்கும். கீழே குழியை நோண்டிக்கிட்டு இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மல்லாம் மறந்து போயிருக்கோம். இதை இப்போ பார்க்கும்போது சோசியலெல்லாம் படிச்சிருப்போம். பதுங்கு குழி அப்படின்னு சொல்லிட்டு போர் முறைகள், அந்த பதுங்கு குழிகளில் ஒளிஞ்சிட்டு அந்த குழியாக நோண்டிட்டு அந்த பதுங்கு குழிகளில் போர் வீரர்களில் ஒளிஞ்சிருந்து போர் செய்கிறதுக்காகவும் போர்க்கருவிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க, அந்த பதுங்கு குழிகள். எனக்கு என்னவோ அந்த குள்ள நிறைய பார்த்தா அந்த பதுங்கு குழிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதில் நிறையா அங்கே குழியாக அந்த இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அது தோண்டி வைக்கக்கூடியது. அப்படியே சுற்றி உள்ளேருந்து சுற்றி அந்த மண்ணை அழகாக வெளியில் தள்ளும். இதில் எல்லாமே பூச்சி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம், எதுவும் இருக்கா அந்த குள்ள நரிகள் அப்படின்னு பார்த்தவங்க ஒன்றுமே கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு 3 இது கிடைச்சிது. அது ஒரு குழிக்கு ஒன்று தான் இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, எறும்புகள்லாம் அந்த குழிக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எறும்பை சுத்தமாக கொன்றும், அது செத்து போயிடுமோ. அதுபோல் அதை நான் இன்னும் நேராக பார்க்கல. இதை பற்றி படிக்கும்போது சுவாரஸ்யமான உண்மைகள் தான் பாருங்கள். இந்த மண்ணை எப்படி உள்ளே தோண்டிக்கிட்டு உள்ளே போகுது பாருங்கள். உள்ளே போயிட்டு அதை அழகாக தன்னை மூடிக்கும், வெளியவே தெரியவே தெரியாது. ஆனால் நரியோட தந்திரத்தை போலவே இதுவும் செய்கிறதுனால இதுக்கு பெருவு குழி நரின்னு பேர் வந்திருக்குமோ, அப்படியே தான் இருந்திருக்கலாம். இது அமெரிக்காவிலலாம் பெட் அனிமல் போல் ஒரு சின்ன தொட்டிலையோ இதுலேயோ மண்ணை வச்சு அதில் உள்ளே இந்த குழி நரிகளை போட்டு வளர்க்குறாங்க. நம்ம மண் வீடுகள்லாம் என்றைக்கு மறைஞ்சி போச்சோ, இதை போன்ற பூச்சிகைகளும் அதோட அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு நான் பார்க்கும்போது இந்த குழிகளில் கண்டனே ஆகா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்ததுனால, சிறு வயது ஞாபகம் வந்தது. அதை நாங்கள் என்ன செய்வோம் சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால், அந்த குழிகளை ஊதி அதுக்குள்ளேருந்து பூச்சிகளை எடுப்போம். அதை யார் ஊதி அதிகமாக பூச்சிகள் எடுக்கிறது அந்த குள்ள நரிகளை அப்படின்ட்டு தேடி எடுப்போம். இது கையில் ஊர்ந்து போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் அந்த ஊர்ந்து போகிறது. இது இப்போ பின்னாட்டிகிட்டே தான் போகும், முன்னோக்கி செல்லாது. இது அந்த குழிக்குள்ளே பூச்சி இருக்கா இல்லையா எப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, அந்த இருக்குது பாருங்கள், அந்த கோடு அதை நகர்ந்து வர ஒரு கோடு போல் வரும், பாதைகள் உருவாக்கியிருக்கும். அந்த பாதை அலையாமல் பக்கத்துலேயே நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்குள்ளே கண்டிப்பாக பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு அந்த குழியை கீழே உட்காந்து மண்டி போட்டு அதை ஊதி அந்த பூச்சியை அழகாக எடுப்போம். கைனால் தோண்டி எடுத்தாலோ பண்ணாவோ அதை நசுங்கி செத்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலே வாயினால் ஊதியே எடுத்துருக்கோம். இது போல் யாராச்சும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரிய வகை உயிரினங்கள்லாம் நிறையா நம்ம இழந்துட்டோம். நம்ம சந்ததிகளுக்கு இதெல்லாம் காட்டவே கிடையாது. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் மண் வீடு வருமா, வீட்டை சுற்றி அழகாக அந்த மண்ணில் வீட்டில் செவத்தோரமாக இருக்கும், நிறையா இருக்கும். அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அது எப்படி இருக்கும், அந்த மண் சந்தனம் போல் அழகாக அப்படியே நைஸாக இருக்கும். அந்த மண்ணை தொட்டு பார்த்தோம்னாக்க, நான் இதை இப்போ எடுத்து வேணால் அந்த மணலில் விட்டுருக்கேன், அதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. அதனால் அது தேடிக்கிட்டு போயிட்டுருக்கு நல்ல சூழ்நிலை. அதுக்கு தகுந்தாப்புல மண் இருந்தால் மட்டும்தான் அது குழி தோண்டி அதுக்குள்ளே போகும். இந்த எவ்வளோ அழகாக தரம் போல் போயிட்டுருக்கு பாருங்கள். இதை வச்சே இதுக்குள்ளே பூச்சி இருக்கா இல்லையான்னு இது போல் வழிகளை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அப்போல்லாம் அதுக்கு ஏற்றாற் போல் மண் ஒரு மொத்தமாக இல்லை, நைஸாக இருக்கிறதுனால அது தள்ளிகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு குவியலாக கொஞ்சம் நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது அதை ஃபுல்லாகவே அந்த இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே மறைச்சிக்கும். இந்த எறும்புகள் அத்தனை தடவை அதை மோந்து பார்த்துட்டு போனாலும் மற்ற பூச்சிகளாக இருந்தால் அந்த எறும்பு டக்குன்னு அதை கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எறும்பு மோந்து பார்த்துட்டு அலறி ஓடுது பாருங்கள். எறும்பு இது கொன்னுடும் அப்படிங்கிறதுனால எறும்புகள் இந்த பூச்சிக்கு பயப்படுதுக்குள்ளே நெருக்கி. அது அவ்வளோ தூரம் ரொம்ப ட்ரை பண்ணி போயிட்டே இருக்குது. இப்போ குழி நோண்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அதுக்குள்ளே தன்னை அப்படியே ஃபுல்லாக மறைச்சிக்கும். எறும்பை பாருங்கள், எறும்பு ஏதோ நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சின்னு முட்டி மோதி பார்த்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் தன்னை கொல்லக்கூடிய ஒரு உயிரி அப்படிங்கிறதுனால அது அச்சத்தில் மோந்து பார்த்துட்டு அதே ஸ்பீடில் ஓடி போயிடுது. அப்போ பாருங்கள், எறும்பே அந்த பாருங்கள் ஓடி பாருங்கள், எறும்பே அலறி அடிக்கக்கூடியது இந்த குள்ள நரி இல்லைங்க, சாரி, குழி நரி. குழி நரி தான். நரியை விட நல்ல பயங்கரமான தந்திர வேலை பார்க்குது இது. அங்கே பாருங்கள், பின்னாடி போயிட்டே இருக்குது. நானும் ரொம்ப நேரம் அந்த பாருங்கள், அங்கே பாருங்கள் எறும்பு
எறும்பை கிட்ட போயிட்டு அலறி அடித்து ஓடுது. இது பயப்படவே இல்லை எறும்புக்கு, அது பாட்டும் அசால்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அது இருக்கக்கூடிய குழிகளில் எறும்பை தூக்கி போட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து அதை அந்த குழி நரிகளை கண்டுபிடிக்கிறே பெருங்கஷ்டமாக போச்சு. அப்புறம் எங்கே அதில் எறும்பை கண்டுபிடிச்சே போடுறதுன்னு விட்டாச்சு. இன்னொரு நாளைக்கு எங்கேயாச்சும் கிடைச்சிது அது போல் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதை வந்து பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அந்த சின்ன பிள்ளைகளில் விளையாண்ட விளையாட்டுகள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதாக இருந்தோம். மண்ணில் இப்போ உருண்டு பிறண்டு விளையாண்டோம். இப்போ மண்ணை தொட்டாவே அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் மறந்து போட்டுட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம பூமிக்கும் நமக்கும் உள்ள ஈர்ப்பு விசைகளை வந்து டைல்ஸ், மார்பிள்ஸ் அது இதுன்னு போட்டு தடுத்துட்டோம். தடுத்தது வந்து நம்ம இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து நோயற்ற வாழ்வு, நல்ல சுகமான வாழ்வு வாழலாம். இன்றைக்கி வந்து எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அலர்ஜி 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 அப்படிங்கிற ஒரு பயணத்திலே ஓடிட்டுருக்குங்க. இந்த பாருங்கள், எறும்பு போய் அதை மோந்து பார்த்துட்டு அது பாட்டும் திரும்பி ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே இதுக்குள்ளே ஒரு குள்ளி நரி வந்து உள்ளே ஒளிஞ்சிருச்சு. அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறே பெரும் கஷ்டமாக இருக்கும் போல். இந்த பாருங்க, ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். பின்னாடியாலே நோண்டுது பாருங்கள். நமக்கு முன்னாடியாலே முன் பார்த்து செல்றதே பெரும் விஷயம். இது பேக் சைட்லேயே போயிட்டு எப்படி வேகமாக உள்ளே போய் தன்னை மறைச்சிக்கணும், ஃபுல்லாக மறைச்சிக்கும். நம்ம கண்டுபிடிக்கிறது திரும்ப கஷ்டம். அந்த மண் வந்து சுழல்றதை வச்சு தான் நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா திரும்ப நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதா அப்படிங்கிறதுக்காக அதில் தொல்லை பண்ணி தூண்டி கொண்டாந்து போட்டு இங்கே வெளியில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியாச்சு. இனிமேல் அதை விட்டுற வேண்டியது தான். இது உள்ளே போயிட்டு எப்படி உள்ளேருந்து முண்டி வருது பாருங்கள். உளுப்பூச்சி கணக்கில் அது இல்லாத வேலை பார்க்குறது. உள்ளே முண்டிகிட்டே இருக்குங்க பாருங்கள். பேக் சைட்லேயே தான் போகுது, ஃப்ரெண்டில் வரவே கிடையாது. இந்த எறும்பை பாருங்கள். எறும்பு தனக்கு உணவு கிடைச்சும் கிடைக்கலையே, கை கட்டியது வாய் கெட்டாலங்கிற கதை. எறும்பு வந்து மொந்து பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விடுறாப்புல இல்லை, திரும்ப வெளில எடுத்து போட்டு அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து போடுறோம். ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக நோண்டுது பாருங்கள் உள்ள. தண்ணி ஃபுல்லாக உள்ளே மறைச்சிருச்சு பாருங்கள். அது எங்கே இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு பூச்சி ஒன்று மட்டும் தான் தெரியுது. இன்னொன்று அந்த மண் முட்டு போல் இருக்கிறத வச்சு அடையாளம் வச்சு சரியாக வந்தால் உள்ளே இழுக்குது. இந்த பக்கம் சுழல ஆரம்பிக்க போகுது. இது பாருங்க, இதுவும் உள்ளே தன்னை மறைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுது. பாருங்க, மண் இப்போ தான் கிளப்புது அப்படியே. வெளியில் வருமானு வெயிட் பண்ணி பார்த்தேன். அது வெளியில் வரவே கிடையாது. அது பாட்டுக்கு தன்னை உள்ளே பாதுகாப்பாக உள்ளே இருக்குது. எந்த அசைவும் எதுவுமே இல்லாமல் நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏதாச்சும் வெளியில் ஏதாச்சும் குழி தோண்டுதோ என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம்னு முடியவே இல்லையே. இந்த ஒன்று அந்த வெளில எடுத்து போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் திரும்ப.